வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஈஸியாக பிஆர் ரேங்கில் பூயா அடிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து சோலோ மேட்ச்சில் நான் கொஞ்சம் ஓட்டி விட்றேன். இப்போ நான் 0 கில்ல இருக்கேன். நாங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்கியிருப்பேன். M10 உட்பேக்கர் வச்சுருக்கேன் கையில். இந்த மாதிரி நல்ல கன்லாம் கிடச்சாலே வந்து ஈஸியாக அடிக்கலாம் கைஸ். இந்த மேட்ச்சில் வந்து நான் என்ன கன் எடுத்துருப்பேன்ட்டு எனக்கே மறந்துடுச்சு. சரி வாங்க எப்படி பூயா அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நான் 1 கில்லுக்குள்ளே அடிச்சிருக்க மாட்டேன். பிஆரில் பார்ட்டி வென்யூவில் எனிமியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கன்னு இந்த மாதிரி ட்ரிபிள் சிப்லலாம் கிடைக்குது. சில டைம் M10 MP5 கிடைக்குது. சரின்ட்டு M60 எடுத்து பார்த்தேன். அப்படியெல்லாம் M60 எடுக்க மாட்டேன்ட்டு உட்பேக்கர் எடுக்கலான்னு நினச்சேன். மனசு கேட்கல. M60 எடுத்தது லாஸ்ட் இருந்துச்சுங்க. M60 வச்சு ஸ்கோப்பெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பேன். சரின்ட்டு மனசு கேட்காம போய் உட்பேக்கரே எடுத்திருப்பேன். சரி இது வரைக்கும் நான் 1 கில்லுக்குள்ள அடிக்கல கைஸ். கொஞ்சம் ஓட்டி விடுறேன். இப்போயும் 0 கில்ல தான் கைஸ் இருக்கேன். ஜோனே வந்துருச்சு. அப்போ கூட நான் 1 கில்லு கூட அடிக்கல. ஏன்னா ஈஸியாக நான் மூவியாக அடிக்கிறதுக்கு ட்ரிக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். இன்னும் கொஞ்சம் ஓட்டி விட்றேன். இப்போ 2 கில்லா இருங்க கொஞ்சம் முன்னாடி ஓட்டி விட்டு பார்க்கலாம். இப்போ 0 கில்ல முடிச்சிருப்பேன். ஹெட்ஷாட்டில் அவனே என்னை முடிச்சிருப்பான். சரின்ட்டு வந்து இங்கே மேக்டன் கிடச்சிருக்கும். அவனும் அங்கே இறங்குறான், நானும் இறங்குறேன். பார்ட்டி வென்யூக்கு வியூவுக்குன்னு போய். ஆனால் இந்த மாதிரி இறங்கிடாதீங்க. எனிமி இருக்கிற இடத்துல நீங்கள் கம்மி கில்லில் பூயா அடிக்கவே ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் அவன் அங்கே கரெக்டாக இறங்கியிருப்பான். இதோட அவனோட சோலி முடிஞ்சிருக்கும். நல்லா வெயிட் பண்ணி பாருங்கள். முடிஞ்சிருச்சு பாருங்க. நச்சு ஷாட் வேறு இது. கீழே போய் என் லூட்டெல்லாம் வேணும்ன்ட்டு எடுக்கலான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 2 மேக்ஸிமம் டைம் இருக்கும். இப்போதைக்கு 2 கில்ல அடிச்சிருக்கேன் நான் கைஸ். இந்த கில்ல வச்சுருக்கேன். க்ளூவெல்லாம் போட்டு ஏறி இருப்பேன். நீங்கள் வந்து இது லாங் வீடியோவாக தான் கைஸ் போடுறேன். அதனால நீங்கள் பார்த்துருங்க. நான் லாங் வீடியோன்ட்டு ஒரு சார்ட்ஸ்லேயே மென்ஷன் பண்ணுறேன் கைஸ். இப்போ கீழே இறங்கி இவனுக்கும் வந்து அழுத்து குடியிலே ஒரு கில்லை போட்டுட்டு இங்கிட்ட ஓடிட்டுருப்பேன். 3 கில்ல தான் இருப்பேன். 16 அளவு தான் கைஸ் இருக்கும். உட்பக்கரையும் என்ஹான்ஸ் பண்ணிடுவேன். மேக்டனும் லெவல் 2ல் இருக்கும். சரின்ட்டு இப்படி ஓடிட்டுருப்பேன் கைஸ். லாஸ்ட் ஜோன் வேறு 15 பேர் தான் இருப்பாங்க. பின்னாடி ஷூட்டிங் சவுண்டு கேட்டதுனால நான் இங்கே வந்து உக்காந்துக்கிட்டேன். லாஸ்ட் ஜோனில் இறங்கி சம்பவம் பண்ணலான்ட்டு கொஞ்சம் ஓட்டி விட்றேன் பாருங்கள். இப்போ எப்படி எங்க ஒரே ஒரு நிமிஷம். இப்போ எப்படி 4 கிலோ இருந்துச்சுன்னு எனக்கே தெரியல. 3 கிலோ இருந்திருக்கு. காஸ்டியூம் பாட்டு காஸ்டியூம் இல்லை கைஸ். இது அப்படி காமிக்குது. இது ஒரு 4வது கில்லு. அதுக்கப்புறம் மேலே ஏறிட்டேன். சரின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு வரைக்கும் உட்காந்து பொறுமையாக கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ பாருங்க வெறும் 7 அளவு தான் இருக்கும். இங்கே ஒருத்தருக்கு கொஞ்சம் டேமேஜ் இருக்கலாம். அதே முடியலை. சரின்ட்டு அங்கே ஒருத்தர் வந்துட்டுனா அவனுக்கு 3 கில்லு கொடுப்பேன். அவனையும் போட்டு சொல்லிடுவாங்க. பாருங்கள் லூட் பாக்ஸ் தெரியுதா. இப்போ வந்து 6 மெம்பர்ஸ் தாங்க.
4 கில்லில் தான் இருக்கும். உட்பக்க லெவல் 99. நீங்கள் வால் பண்ணலைன்னா கண்டிப்பாக செத்துருப்பேன். 5 அலைவு தான். இதுக்கப்புறம் அடிக்கிறத மட்டும் பாருங்கள். ஸ்க்ரீன் ரெக்கார்டரை எடுத்து சைடில் போட்டுக்கிறேங்க. பாருங்கள் 5 அலைவு தான். முன்னாடி 2 பேர் சுட்டுட்டு இருந்தாங்க. 4 அலைவாக மாறிடும். நான் பாட்டுக்கு முன்னாடி ஏறிட்டு இருப்பேன். க்ளூவால் வந்து கடைசியில் 1 தான் இருந்திருக்கும் ஏறும் போது. அங்கே ஒருத்தங்க நான் 4 பேர் இருப்பேன் எங்கள் அலைவில். அவன் ட்ராப்பிக்கிட்ட நல்லா ஜோனில் இருக்கான். நம்ம இங்கே க்ளூவால் கிட்ட இருக்கோம். இதோ அங்கே 2 பேர் அடித்து 2 அலைவாயிடுச்சு. நான் இன்னொன்று எனிமி. இப்போ யார் ஜெயிக்க போகிறாங்கிறது தான் ட்விஸ்ட்டு. நான் வால் போட்டு மேலே அவன் அழகாக ஜோனு பிடிச்சிட்டு நிற்கிறான். இந்த மேட்ச்சு பூயா அடித்தா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேறு ப்ரெஸ் ஆகும்பா. இப்போ பாருங்க எத்தனை ஆள் போட்டிருப்பேன்ட்டு. இந்த ஸ்கோப்பு வேறு அடிக்கடி வந்து உளுந்துக்குது கைஸ். இங்கே வந்து நான் அழகாக பார்க்கிட்ட உட்காந்து வச்சுருப்பேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு க்ளூவால் வெறும் 1 தான் இருந்துச்சு. இது மேலே ஏற வேணான்ட்டு அவனா மெதுவாக வந்தான். சரி லாஸ்ட் ஜோன் தானே வரட்டும் நானும் விட்டேன். ஜோனை பாருங்கள் இவ்வளோ வந்துருச்சு. அந்த ஒரு க்ளூவாலையும் வேஸ்ட் பண்ணிட்டேன். இவ்வளோ என்கிட்ட வாழே இல்லை. அவன் தாம்சன் வச்சுருந்தான் அழகாக வச்சுருக்கான். பூயாண்டு இப்போ வந்துச்சு கை. எனக்கு மனசே நிறைவாக வந்துச்சு கை. சரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.